நம்ம திருச்சியில டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஒரு காலேஜ் கேம்பஸா? சூப்பர் சார், இது எங்கள் ஏரியா. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ விஸ்காம் பசங்களுக்கான இடம். இதுக்கு லீட் எடுத்ததே எனக்கு பிடிச்சிருந்தது சார். ஆக்சுவலாக இங்கே வந்து எந்த இடத்த பார்த்தாலும் எனக்கு தோணுச்சு, இங்கே இப்படி ஒரு சீன் எடுக்கலாம், அங்கே அப்படி ஒரு சீன் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி இங்கே இருக்க பசங்களுக்கு சும்மா இந்த இடத்த பார்த்தாலே ஏதாவது கதை தோணும் எடுக்கிறதுக்கு இல்லையா? இப்போ நீங்கள் அந்த மாதிரி கதையை எடுத்து உங்களை மாதிரி ஆர்டிஸ்டாக அவங்க மென்டர்ஷிப் வாங்கி இங்கேயே அவங்க வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீனில் ஒரு ஃபில்ம் எடுக்கிறதோ இல்லை ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் போய் அவங்க சவுண்ட் எடிட்டிங்காக பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்குண்டான எல்லா ப்ரொஃபஷன் ஃபெசிலிட்டி இங்கே கேம்பஸ்குள்ளே டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. நல்லாவே இருக்குது சார். நிறைய பெரிய ஸ்பேஸ் இருக்குது, க்ரீன் மேட் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி ரெக்கார்டிங் ஸ்டுடியோ, டப்பிங் ஸ்டுடியோ எல்லாமே இருக்குதுக்குள்ள இல்லையா? சூப்பர் சார். ஸோ விஸ்காம் பசங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு இடம் தான். கண்டிப்பாக வந்து அவங்க என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கான ஸோ ஒரு பக்கா ப்ரொஃபஷ்னல் சவுண்ட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. ஆமாம் இல்லையா சார்? அதுக்கான டப் ஷூட் உள்ள இருந்து அவங்க பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் கெனான் கேமராஸ் இருக்குது. அண்ட் தென் வீடியோ கேமரா பேனசோனிக், ஆடியோ டப்பிங், எடிட்டிங் சூட்ஸ் அண்டு சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நம்ம லைசன்ஸ்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராக்டிக்கல் லேர்னிங் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு திங் ஒன்று அதுதான். இங்கே நமக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸ்டுடியோ இருக்குது. ஸோ அதர் காலேஜஸில் கம்பேர் பண்ணும்போது இதை ஆக்சஸ் பண்ண விடுவாங்க. பட் அது டைமிங்கும் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நாங்கள் இங்கே நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறோம். இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த லேப் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த தியரிட்டிக்கல் தாண்டி உனக்கு அதில் என்ன தோணுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. விஸ்காம் முன்னாடி மாதிரி சினி ஃபீல்டு அப்படின்னு சொல்லி அவங்க தடுமாற தேவை கிடையாது. ஒரு கம்பெனிலேயே வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு க்ரியேட்டிவை ரெடி பண்ணி சோஷியல் மீடியாவில் அவங்க கொண்டு போகணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸஸோ அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது இன்றைக்கி. ஸோ டிஜிட்டல் ஃபீல்டில் க்ரியேட்டிவிட்டி கொண்டுட்டு வரதை வந்து நிறையா எம்ஃபசைஸ் பண்ணி விஸ்காமில் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தென் அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து ஒரு 1:30 வரைக்கும் ஒன் டேயில் இருக்குது. ஸோ ஆஃப்டர் 2:30 டே மேக்ஸிமம் கேம்பஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது அவங்க தான். சூப்பர். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸாக இருந்தாலும் சரி, கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி நம்ம இங்கேயே வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம். ஓகே. கேம்பஸில் இருக்க ஒர்க்ஸ்க்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அ பார்ட் டைம் ஜாப் வி கிவ் தம். ஸோ அவங்களே வந்து தி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஏர்ன் வெல் யூ ஸ்டடிங்கிற மாதிரி அவங்க டியூஷன் ஃபீஸை கட்டுற அளவுக்கு அவங்களால அந்த இன்டர்ன்ஷிப்பில் அவங்களால சம்பாதிக்க முடியும். சார் பல்லேவாக இருக்கே சார். இன்னைக்கு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனாலே ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் தான் போக வேண்டியிருக்கு பசங்களுக்கு. பட் இங்கே உள்ளே படிக்கும்போதே நீ வந்து ஒர்க்கும் பண்ணலாம், சம்பாதிக்கவும் செய்யலான்றது விஸ்காம் பசங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கேம்பஸில் மற்ற ஸ்ட்ரீம்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, அவங்களோட ஷோஸில் ஒர்க் பண்ணுறதுன்னு எல்லா பெனிஃபிட்டும் அவங்களுக்கு இங்கே கிடைக்குது இல்லையா சார்? சூப்பர். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது வந்து ஒரு வித்தியாசமான என்விரான்மெண்ட். MBA படிக்கும்போதே பெரிய பெரிய சிஇஓஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு காலேஜ் நம்ம திருச்சியிலையா? சார் இப்போ இந்த 4 ஸ்ட்ரீம்ஸில் ரொம்ப முக்கியமான இன்னொரு ஸ்ட்ரீம் MBA. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையுமே பசங்களுக்கு அடுத்த கட்ட எப்படி போகணும் எல்லாம் சொல்கிறீங்க. இங்கே வந்து குறிப்பாக இது நிறைய பிஸ்னஸ் மக்களை, பிஸ்னஸ்க்கு தேவையான மக்களை உருவாக்கக்கூடிய இடம். இதுக்கு எவ்வளோ கவனம் செலுத்து? இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கும்போது பிஸ்னஸஸ் நீங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸ் உருவாக்கும் போது அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது எல்லாம் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் தான் வரும். ஸோ MBA வந்து இன்டெக்ரல் பார்ட். நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து காலேஜ் உருவாக்கின டைமில் இருந்து MBA வந்து ஒரு கோர் ப்ரோக்ராமாக நம்ம காலேஜில் இருக்குது. ஓகே. இதில் ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் நம்ம கொடுக்குறோம். இண்டஸ்ட்ரி கெஸ்ட், ப்ராமினன்ட் இண்டஸ்ட்ரி கெஸ்ட் டாப் கம்பெனிஸ்லேருந்து அவங்களே அட்வைசரி போர்டில் வச்சுருக்கோம். ஓகே. அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து என்ன நடக்குது, ப்ரோக்ராம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸோ எல்லாம் வந்து அவங்க இண்டஸ்ட்ரி கெஸ்ட் எங்களுக்கு கொடுப்பாங்க, இண்டஸ்ட்ரி அட்வைசர்ஸ் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. MBA படிக்கும் போதே நிறைய கம்பெனியோட சிஇஓஸ்கிட்ட இன்டராக்ட் பண்ணுறதுக்கோ கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்குறதோ இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு அதில் இருக்குது. ஸோ அடுத்த கட்ட லீடர்ஸை உருவாக்கக்கூடிய பிளாக் இது இல்லை சார்? எஸ். ஓகே. There are two reasons for that. One is when I studied or when my son studied, we didn't have this kind of a dynamic business environment. Everything was very static.
ஸோ நான் படித்த கோர்ஸே தான் என் பையனும் படித்தான் 5 years பேக் 6 years பேக்கு. ஆனால் இன்றைக்கி அது பண்ண முடியாது. ஏன்னா ஆஃப்டர் தி AI era, things are changing very, very rapidly. According to that, we have to change our curricula. The course, the content of each and every course has to be changed alongside the dynamic business environment. CARE is one, I would say, the best among the best to change accordingly to the needs of the business environment. It is not for a year. We don't take even a year. We take every 3 months, 6 months, we assess the courses, the contents of the courses, and based on that we change our the curriculum. One of the key aspects why I choose CARE Business School is because of its faculty members. They have excellent industry-oriented knowledge and they make learning interactive and practical. So I recently did my summer internship here and it provided an industry growth exposure. I completed my UG degree at CARE College of Arts and Science. So நான் இங்கே MBA டிகிரி போட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் ரிலேஷன்ஷிப்னா இங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ஒன்லி ஒரு டீச்சிங் ஸ்டாஃபாக மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி ஒவ்வொன்றையும் நம்ம செய்யணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ராக்டிக்கலாகவே சொல்லித்தராங்க. ஒரு ஸ்டாஃப் மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு மென்டாராக இருந்து நமக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்லி நாங்கள் நோட் புக்கை மட்டும் பார்த்து அந்த படிக்காமல் அந்த எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக படித்து நிறையா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறோம். ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங், அந்த மாதிரி நிறையா ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல பொசிஷனுக்கு போகுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் இருக்குது. CARE College of Engineering, CEO in the house, streaming now on Black Sheep Value OTT.